ரொம்ப இது வரைக்கும் இந்த சில்ட்ரன் வித் சேலஞ்சஸ் ஒர்க் பண்ண இவ்வளோ இயர்ஸில் மேபி ஒரு 10-12 இயர்ஸ் இருக்கும். ஸோ அஸ் எ பிஹேவியர் தெரபிஸ்ட் அண்ட் ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஐ ரியலைஸ் ஒன் திங் வெரி கிளியர்லி. அது என்ன அப்படின்னா, எல்லா சில்ட்ரனுக்கும் ஒரே மாதிரியான ஸ்ட்ராட்டஜியோ பிளானோ ஒர்க் அவுட் ஆகாது. அது ஏன் அப்படின்னா, ஒரு குழந்தை நம்மக்கிட்ட வரும்போது ஆஸ் அ தெரபிஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த குழந்தை வந்து ஒரு ரூம்குள்ளே என்டர் ஆனதுலேருந்து அது அசஸ்மெண்ட் பண்ணி போகிற வரைக்கும் ஒரு தெரபிஸ்ட்னா தே ஹாவ் டு அப்சர்வ் அந்த குழந்தை எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது. வேர்பலாக இருக்கலாம், நான் வேர்பலாக இருக்கலாம். ஸோ என்னென்ன பிஹேவியர் இருக்குது, வாட் ஆல் ஹி சீக்ஸ், சென்சரி இஷ்யூஸ் இருக்கா அப்படிங்கிறதுலாம் ஒரு அப்சர்வேஷன். இந்த அப்சர்வேஷன் தான் வந்து பண்ணினாதான் இந்த திஸ் மச் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி டீச்சர்ஸ் மீ திஸ். இதெல்லாம் அப்சர்வ் பண்ணதான் உங்களுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு பிளான் வந்து இந்த குழந்தைக்கு போட முடியும். இதெல்லாம் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி இப்படிலாம் பிளான் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் ரிப்போர்ட்டில் இருக்காது. தே ஜஸ்ட் ரெக்கமெண்ட் இந்த தெரப்பி அப்படின்னு. ஸோ ரிப்போர்ட்டில் சொல்லாதது எல்லாமே கற்றுக் கொடுக்குறது எதுனா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ ஒரு குட் தெரபிஸ்ட் வந்து ஒரு 2 to 3 செஷன்ஸ்குள்ளே தே அண்டர்ஸ்டாண்ட் வாட் த சைல்டு எக்ஸாக்ட்லி நீட்ஸ். எதனால் வாட் த சைல்டு இஸ் ஸ்ட்ரகிளிங் வித், வாட் இஸ் ஓவர்வெல்மிங், எது ப்ரைமரி கோலாக வைக்கணும், எது செகண்டரி கோலாக வைக்கணும், இமீடியட்டாக அட்ரஸ் பண்ண வேண்டியது எது அப்படிங்கிற மாதிரியான பிளான்ஸ் எல்லாம் வந்து அவங்களால பண்ண முடியும். ஓகேயா? ஸோ சம் சில்ட்ரன் ஃபார் எக்ஸாம்பிள் சம் சில்ட்ரனுக்கு வந்து பேசிக் ஸ்கில்லே வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். சம் சில்ட்ரனுக்கு வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்கணும். எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, ஒரு குழந்தை ரொம்ப ஹைப்பராக இருக்குது, உட்கார வச்சு வந்து ஆக்டிவிட்டி வந்து நம்ம பாட்டுக்கு எல்லா ஆக்டிவிட்டியும் வந்து கொடுக்கவே முடியாது. எப்படின்னா இட் டெஃபினெட்லி நீட்ஸ் அ பிரேக். எப்படின்னா ஒரு குழந்தையோட அதில் வந்து டேட்டா டேக்கிங்னு சொல்லுவோம், டேட்டா எடுப்போம். எப்படின்னா அந்த குழந்தை வந்து உட்காரும்போது எவ்வளவு செகண்ட்ஸ் அல்லது மினிட் அந்த குழந்தையால் உட்கார முடியும் அப்படிங்கிறது நாங்கள் டேட்டா எடுத்துட்டு அடுத்த ஆக்டிவிட்டி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு 1 minute தான் ஒரு குழந்தை உட்கார முடியும்னு வச்சுக்கோங்களேன். அந்த 50 செகண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 50 செகண்ட்ஸ்லேயே வி சென்டம் ஓகே டேக் அ பிரேக், டூ சம்திங் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது இனிஷியலாக ஏதாவது விளையாடுறதுக்கோ இல்லை எதோ விட்டுருவோம். அப்புறமா ஸ்ட்ரக்சர் பண்ணி இதுதான் பண்ணணுங்கிற மாதிரி பிரேக் கொடுப்போம். பட் வி வில் ஸ்ட்ரக்சர் இட். ஸோ இது வந்து தெரப்பி வந்து ஒரு ஃபிக்ஸட் ஃபார்முலாலாம் கிடையாதுங்க. ஒரு குழந்தை வந்து ஓகே இந்த குழந்தைக்கு இந்தென்ன இஷ்யூ இருக்கா, இந்த இதில் ஆக்டிவிட்டீஸ்லாம் கொடுங்க அப்படிங்கிறதுக்கு இட்ஸ் நாட் அ ஃபிக்ஸட் ஃபார்முலா அட் ஆல். இப்போ ஒரு பிளான் வந்து எல்லா குழந்தைக்கும் அதே தான் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா இட் பிகம்ஸ் வெரி வெரி மெக்கானிக். சில்ட்ரன் வந்து ஒரு செக்லிஸ்ட்டும் கிடையாது. ஓகே, தே ஆர் இண்டிவிஜுவல்ஸ். நம்மள மாதிரி அவங்களும் ஒரு இண்டிவிஜுவல் தான். ஸோ தே நீட் அ செப்பரேட் பிளான், இண்டிவிஜுவல் பிளான் வந்து வரும். இதுதான் வந்து அந்த குழந்தைக்கு நம்ம ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அஸ் எ பிஹேவியர் தெரபிஸ்ட் ஒரு குழந்தைக்கு வந்து பிஹேவியர் வந்து எதனால் வருது, எது வந்து அதை ட்ரிகர் பண்ணுறது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். அண்ட் ஆஸ் எ ஸ்பெஷல் எஜுகேட்டர் எந்த மாதிரி சொல்லிக் கொடுத்தா அந்த குழந்தை வந்து லேர்ன் பண்ணிக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம கண்டுபிடிக்கிறது முக்கியம். ஸோ இந்த 2 பெர்ஸ்பெக்டிவும் டுகெதராக மீட் பண்ணும்போது நம்ம போடுற ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ரொம்ப ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் அந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து ரெப்பிட்டேட்டிவாக இருக்கவே கூடாது. வி ஹாவ் டு சேஞ்ச். ஸோ ரியல் ஸ்ட்ராட்டஜிஸ், இந்த மாதிரியான ரியல் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் எந்த மேனுவலும் சொல்லிக் கொடுக்காது. ஸோ நம்ம ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அந்த குழந்தையை பார்த்தோன்னே அந்த குழந்தைக்கு டெய்லர்டாக என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு தெரபிஸ்ட் தான் முடிவு பண்ணணும். இஃப் த தெரபிஸ்ட் ஃபெயில்ஸ் தேர் அந்த தெரப்பியே வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்காது.